ரோட்ல இருக்கிறவன் நீங்க கொஞ்சம் கூட ஈவி இருக்குமே பார்க்க மாட்டீங்களா? நானே வாழ்க்கையில இழந்து ஒரு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறேன். நான் எக்ஸ்போர்ட்ல உழைச்சி என் வாழ்க்கையில என் கணவர் இல்லாம நான் வாழ்ந்த வாழ்க்கைப்பா. எப்படியாவது அந்த பணத்தை கொடு ராஜான்னு கெஞ்சல கதற காலை பிடிச்சி ஆடுல. நீங்க நம்மளாம் நம்ம போங்க. இன்னைக்கு நான் 1 மாசமா 2 இட்லியும் 1 தோசை. இன்னைக்கு அந்த பணம் கேட்டதுக்கு நீ எங்கன்னா போனீன்னா உனக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டு அந்த பணத்தை கொடுக்குற இழுத்தடிச்சுதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு கிடக்குறான் அந்த மனுஷன். நான் வீடு ரீஸுக்கு போயிருந்தேன். அங்கே அக்பர் அலின்றவர் ஒரு வீட்டை காட்டி, இதாம்மா உனக்கு இந்த வீடு 10 லட்ச ரூபாய்க்கு விடுறம்மான்னாரு. சரி, அதை நம்பி இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 7,20,000 கொடுத்தேன். அவர் சொன்ன டேட்டுக்கு போய் பால் காய்ச்சல் வந்துச்சுட்டு வீடு துடைக்க போனேன். எனக்கு முன்னாடி 5 பேர்த்துட்டு பணம் வாங்கியிருக்காரு. அது ஏன்னு கேட்டதுக்கு, உங்கள் வீட்டை ஒரு உதாரணமாக காட்டிதாம்மா நான் பணம் வாங்கியிருக்கேன், உனக்கு கண்டிப்பாக வீடு விடுவோமான்னாரு. எப்படிங்க சார் நீங்கள் விடுவீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை விடுவோம் நீ போன்னு. என்னங்க சார் அவங்க இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க, பாலை காய்ச்சி பூஜையே பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு, நீ போமா வரும் போமா, அது இன்னும் நான் வீட்டை காலி பண்ண சொல்லி எனக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. அப்புறம் அங்கே அத்தனை பேரும் நான் பணம் கொடுத்துருக்கேன், நான் வீடு விட முடியாதுன்னு அங்கே இருக்கவங்க வந்து பழைய ஜாமான் செட்டுலாம் போட்டு அந்த வீட்டை லாக் பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த ஓனர்கிட்ட போய் அழுத, சரி இந்த டேட்டில் பணம் தரேன், அழுவாமல் போமா. அங்கே அக்கம் பக்கம் அவங்க சொந்தக்காரங்களாம் ஜாமீன் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கும் மனம் பொறுத்துக்கிட்டு சரி நீ வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து திருப்பி போனதுக்கு அழுததுக்கு, இருமா நான் இன்னும் ஒரு 2 நாளில் தந்துடுறேன்னு. அதுக்கும் மனம் பொறுத்து திரும்ப. அதுக்கப்புறம் பேங்க் செக்கு கொடுத்தாப்புல, பேங்க் செக்கு கொடுத்து இன்னென்ன டேட்டுக்கு டைம் போட்டு கொடுத்தாப்புல. சரிக்கிட்டு நாளைக்கு போட்டுக்கோ உன் பணம் அக்கௌண்ட்டில் வந்துருந்தாங்க. அதுக்கும் போனேன். பேங்க் செக்கு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்க இது போட்டு பவுன்ஸ் ஆகி திருப்பி ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கே வந்துருச்சு. அதுக்கும் என்னங்க சார் இப்படி ரிட்டர்ன் வந்துருச்சு, நாங்கள் நடு ரோட்டில் இருக்கிறோமே, நீங்கள் கொஞ்சம் கூட ஈவி இருக்குமே பார்க்க மாட்டீங்களா? நானே வாழ்க்கையில் இழந்து ஒரு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறேன். என் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வேறு வீட்டுக்கு போவேன்னு கெஞ்சனேன். சரி போமா நான் தரேன்னு 2 நாளில் தந்துடுறேன்னு என்னோட அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு 25,000 பணம் போட்டாங்க. என்னங்க சார் இப்படி 25,000 போட்டியாப்பா, இதுக்கு என்னப்பா பதில்? இல்லை உன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகுதா நான் பார்க்கறதுக்கோசரம் நான் போட்டேன், இன்னும் 2 நாளில் முழு தொகையை ஒப்படைச்சிடும், நீ வேறு எங்கேயும் போகக்கூடாது, அவங்க போன மாதிரி நீ எங்கேயும் போகாத, ஃபஸ்ட்டு பணம் உன்கிட்ட தான் கொடுத்துருவேன், நீ தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன்னு சொன்னாப்புல. சரி அதுக்கும் மனம் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த 1 வாரம் கழிச்சு கேட்டு வந்து போனதுக்கு தோத்தரன்ட்டு நைட்டு 12 மணிக்கு திரும்ப ஒரு 25,000 பணம் போட்டிருக்காப்புல. என்னப்பா இப்படி பண்ணுற, எங்களை ஹவுஸ் ஓனர் நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்கப்பா, 25,000 கொடுத்தா எந்த வீட்டில் போய் இடம் கொடுப்பாங்கன்னு கேட்டு, போங்க வரும்னுட்டு நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் ஜாமான் செட்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. என் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு தான் எங்களை ஆதரிச்சு அவங்க வீட்டில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எங்களை இன்னும் ஆதரிச்சுட்டு கிடக்குறாங்க. திரும்ப இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இதுக்கு ஒரு விடிய காலமே கிடைக்காதான்னு கேட்டேன். வரும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. எப்பா ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பாடுக்கெல்லாம் ஜாடையாக பேசுகிறாங்கப்பா, நான் எக்ஸ்போர்ட்டில் உழைச்சி என் வாழ்க்கையில் என் கணவர் இல்லாமல் நான் வாழ்ந்த வாழ்க்கைப்பா, எப்படியாவது அந்த பணத்தை கொடு ராஜான்னு கெஞ்சல கதறல காலை பிடிச்சி ஆடுல. அதுக்கு எந்த யாருக்கும் கூடவும் அந்த மனுஷன் காட்டவே இல்லை. நீங்க நம்மளா போங்க. இன்னைக்கு நான் 1 மாசமா 2 இட்லியும் 1 தோசை இப்படிதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸு வீடு இருந்தாலும் அது வீட்டில் அம்மூட்டி வேலை வெட்டி பார்த்துட்டு இன்னைக்கு கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு நான் வந்து இருக்கிட்டு கிடக்குது.
இன்னைக்கு அந்த பணம் கேட்டதுக்கு நீ எங்கன்னா போனீன்னா உனக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் விட்டு அந்த பணத்தை கொடுக்குற இழுத்தடிச்சு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு கிடக்குறான் அந்த மனுஷன். எனக்கு வாழ்க்கையில் யாருமே இல்லை. எனக்கு இன்னும் நம்பி இருக்கிறது என் பிள்ளைய மட்டும்தான். என் பிள்ளைக்கு என் வாழ்க்கையில் துணையாக இருக்கணும் தான் நான் இந்த வாழ்க்கையில் இறங்கினேன். 4 பேர் வந்து சாப்பிடட்டும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டேன். என்னை இப்படி என்ன கலக்க வைக்கிறேன். நான் காலை கட்டி முடிச்சுலாம் அழுது பார்த்துட்டேன், கதறி பார்த்து. எதுக்குமே இறக்க கூட காட்ட மாட்டேங்கிறான் ஒரு முஸ்லீமானா இருந்துக்கிட்டு. நான் யாருக்கிட்ட சொல்லி